மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 30/11/2024 சனிக்கிழமை, விசாகம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தொடங்கும் தொடக்கம் நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக முடியும். மதியத்திற்கு பிறகு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும். அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. மதியம் வரை நன்றாக இருக்கிறது. ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சற்று புரியவில்லை. இது நன்மைக்கா தீமைக்கா என்று தெரியவில்லை. ஆனால் மதியத்திற்கு பிறகு உண்மை புரிகிறது. அது உங்கள் நன்மைக்காக நடப்பது என்பது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், மதியம் வரை நல்ல நாள். இன்றைய தினம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொன்னது போல் முதலில் கேட்கும் போதே உங்களது ஒப்புதலை அளித்து இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சற்று பயம் இருக்கும், மனதிலே பீதி வரலாம். ஆனால் பீடை இல்லை. மதியத்திற்கு பிறகு இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்கள். நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், மதியம் வரை. இது வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று எண்ணி நீங்கள் செய்யத் தொடங்கும் தொழில் அத்தனையும் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். ஏனென்றால் அதுவரை வெற்றி தேவதை உங்களிடம் இருப்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உழைப்பை உங்களிடமிருந்து வாங்குகிறது. மதியத்திற்கு பிறகு அந்த உழைப்புக்கு உண்டான கூலியை அளவில்லாமல் கொடுக்கிறது. இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், உங்கள் புகழ் ஓங்கும் நாள். இன்றைய தினம் புகழுக்குரிய ஒரு செயலை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நாள் கனவு இன்று மெய்ப்படும். அப்படி மெய்ப்படுவது மதியத்திற்குள் மெய்ப்படும். நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சற்று சோதனை இருக்கத்தான் செய்கிறது. மதியத்திற்கு பிறகு உங்கள் சாதனை தொடர்கிறது. மதியத்திற்கு பிறகு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்கள், உங்களது முயற்சிகள் மகத்தான வெற்றியை கொடுக்கும். மதியம் வரை இந்த நிலை நீடிக்கும். நல்ல நாள், மதியம் வரை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் அலைச்சல் தேவைப்படுகிறது. இந்த அலைச்சல் கூட மதியம் வரை தான் இருக்கிறது. மதியத்திற்கு பிறகு
அதிர்ஷ்ட காற்று வீசும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். பேச்சால் உங்களுக்கு இன்று புகழ். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் காலையிலிருந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். கண்டுகொள்வார் யாரும் இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த நிலை நீடிக்காது. மதியத்திற்கு பிறகு உங்கள் பேச்சு எடுபடும். மதியத்திற்கு பிறகு நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சித்தியாகும் நாள் இந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைந்து திரிந்து கூடுதலாக உழைத்து உங்கள் காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை கூடுதல் செலவீனம். மதியத்திற்கு பிறகு சுப செலவு. எனவே ஏதேனும் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் மதியத்திற்கு பிறகு வாங்கலாமே. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். மதியம் வரை நல்ல நாள். செய்யும் செலவுகள் வீண் போகாத நாள் இந்த நாள் மதியம் வரை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் உழைப்பு இன்று உயர்வாக கருதப்படும். உங்களால் அல்ல, மற்றவர்களாலும். அதற்குண்டான நற்பலனையும் அனுபவிப்பீர்கள். நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரை சொல்வார்களே போனியாகவில்லை என்று, கிட்டத்தட்ட அதேபோல் நிலை நீடித்தாலும் மதியத்திற்கு பிறகு மூச்சு விட நேரமில்லை என்று சொல்வார்களே, அந்த அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாகி நல்ல பணத்தையும் பார்ப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வேலையில் வெற்றியை கொடுக்கும் நாள். அப்படி கொடுப்பது மதியம் வரை நிச்சயம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலையில் ஒரு வேளை போதுமான திருப்தியை தராமல் தொடர்ந்து பணியாற்றி மதியத்திற்கு பிறகு எல்லோரும் விரும்பும் வண்ணம் அந்த வேலையை நீங்கள் முடிப்பீர்கள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். அதிர்ஷ்டம் வீடு தேடி வருகிறது. அப்படி வீடு தேடி வரும் அதிர்ஷ்டம்
மதியத்திற்கு பிறகு வருகிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நீங்கள் எதிர்பார்த்தது உங்கள் கைக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து நீங்கள் உழைத்து மதியத்திற்கு பிறகு நீங்கள் பெரிதும் மகிழும் வண்ணம் வந்து சேருகிறது. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.